இந்த நாட்கள்ல உணர்ச்சிகளுக்கு தங்களையே பலியாக்கி கொண்டவங்க ஏராளமான பேர் இருக்காங்க. உணர்ச்சி, ஆசை, அதுக்கு அவங்க வச்ச பேரு அன்பு. எப்பா, அந்த அன்பு உன்னை பரிசுத்தப்படுத்தாது, கரப்படுத்திடும். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் எழுதுறாரு பாருங்க. அவர் சொல்லுகிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, 1 தெசலோனிக்கேயர் 3:13 வாசித்தோம். அதை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரப்போகிறார். அவர் வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்துவாராக. இதை ஸ்திரப்படுத்துறதுக்கு இருதயம் தேவனுக்கு முன்பாக அவருடைய வருகையில காணப்படுறதுக்கு பரிசுத்தமா இருக்கணும்னா தேவை என்னன்னு சொன்னா, நீங்கள் அன்பிலும் மனுஷர் மேல் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. முந்தின வசனம். இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு 12ஆம் வசனம், அந்த அன்புல கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கும் செய்வாராக. எல்லாரும் சொல்லுங்க, யார் பெருக பண்ணணும்? நல்ல சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் பெருக பண்ணணும்.